ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, நம்ம சைட்லேயே ஒருத்தர் இறங்குறான். இவனை இறங்கி சீக்கிரம் முடிக்கிறோம் அப்படின்ட்டு நீ விறுவிறுன்னு நம்ம இறங்கி எல்லா கிளி நம்மளே அடிக்கிறோம். எங்கடா இறங்க போகிற அப்படின்னு பார்த்தா நம்ம எப்பயும் போல் பீக்கு தான். எப்படி கிளாக் டவருக்கு ஒரு GT Pro இருந்தாரோ அதேமாரி இந்த பீக்குக்கு நம்ம பிராண்டை பதிக்கிறோம். சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், கெடாமேடு மாரி ஒருத்தன் சைடில் இறங்குறான். இவனுக்கு முன்னாடி நம்ம இறங்கி கன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் நம்மளோட பெரிய ஆளாக இருப்பானட்டுக்கு சட்டுன்னு இறங்கி கன் எடுத்துட்டான். சரி, அவன்கிட்ட அடியாங்க கூடாது அப்படின்ட்டு நான் இங்கே கண்ணை பொறுக்கிட்டு இருக்கும்போது இங்கே விருட்டுன்னு ஒருத்தன் குச்சி வரான். இவனை அடிக்கலான்ட்டு நம்ம பார்த்தா அவன் நமக்கு பயந்துட்டு அங்கிட்டு வர்றான். சரி, இவனை விடக்கூடாது, சிக்கிட்டாண்டா ஒரு அடிமைன்னு சொல்லி அவனை துரத்துனா அவன் நேராக போய் இன்னொரு எனிமிட்ட மாட்டிக்குவான். சரி, 2 பேரும் இன்றைக்கி நம்ம தான் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேருக்கும் டேமேஜ் கொடுத்தா அதில் ஒருத்தன் அவனே அடிச்சு செத்து போயிட்டான். சரி, இவனையாவது அடிக்கலான்னு பார்த்தா வாழை போட்டு முடிவிட்டான். இப்படிலாம் முடினா நம்மளை நிறுத்த முடியுமா? தவ்வி குதிச்சு குரங்காட்டம் தவ்வியாவது இவனை அடித்து முடிப்பான்டான்னு சொல்லி அடித்து முடிச்சு அவன் கில் எடுத்து பாசா அப்படி ஒரு கெத்தாக நின்றுட்டு இருக்கோமா. இவனை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இவன் இன்னொரு இடத்துல திரும்ப வருவான் நம்மள்கிட்ட. சரி, இன்னும் வேறெல்லாம் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்த நான் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ள ஃபயர் ஃபவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. இருடா மாப்பிள்ள, நானும் சம்பவத்துக்குள்ளே கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் புடாமல் என்னை அடித்து எல்லாரும் நம்ம தான் கில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு ஏறி போனால் ஒரு பையிலும் கண்ணில் சிக்க மாட்டான். எங்கடா இருக்கீங்கன்னு எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறேன். இங்கிட்டு ஃபயர் சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. சரி, கிடச்சிட்டானோடா அப்படின்னு சொல்லி பார்த்தா வால் இருக்குது, ஆளை காணும். சரி, இவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சரியான ஒரு டேமேஜ். சரி, இவனு நமக்கு கொடுத்துட்டான், பரவாயில்ல ஏறி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆளை காணும். எங்கடா போய் தொலைஞ்சா அப்படின்னு பார்த்தா அந்த கேரக்டரை போட்டு மேஜிக் காட்டுறானு நம்மகிட்டயே. இதுக்கெல்லாம் அசர்றாலாம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேரஃபல் எடுத்து டம்முன்னு அடித்து பார்த்தா ஒரு டேமேஜ் கூட பண்ண மாட்டேங்குது. சரி, இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஏறி பார்த்தா அதுக்குள்ளே இங்கே ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். இப்போ தான்டா நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே புடி சரியான அடி. அவன் செத்தா இன்னொருத்தன் நம்மள தேடி வரான். சரி, இவனுக்கு பின்னாடி போய் சுற்றி வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தா இங்கே ஒருத்தனையும் காணும். இவன் வாடாமப்பலன்னு ஒரு அழுத்து நெஞ்சுபடியாக மேகில் வச்சு ஒரே புடி மொத்தமாக இங்கே இருந்ததெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பொறுமையாக ஒன்று எடுத்துக்கிட்டு சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். கடைசி வரையும் ஒருத்தனும் கிடைக்கல. சரி, இப்போ தான் ஆவாதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் மேலேருந்து சவுண்டு கேட்டுச்சு. சரி, எவனோ இன்னும் மேலே இருக்கானாட்டுக்குன்னு பசிக்கிறதுக்குள்ளே கீழே பொம்மையை போட்டு வரான். நீ வாடாமப்பலன்னு ஒரு புடி நெஞ்சு புடியாக பிடிச்சி அவனை சாவடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஓசிக்கல. எவன்டா அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேலே இன்னும் இருக்காங்க. சரி, இவனை இன்றைக்கி விடக்கூடாது, என் கில்லையாடா ஓசிக்கில் அடிக்கிற அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே போல் அவன் கரெக்டாக இப்போ பொம்மையை போடுவான். அவன் பொம்மையை போட்டு நீ இறங்கடா, நீ யாடா இன்றைக்கி உன்னை அடித்து கொல்லாமல் விட மாட்டேன், என் கில்லை எடுத்துகிட்டான்னு நினைக்கும் போதே பொம்மையை கரெக்டாக மறுபடியும் போட்டான். சரி, நீ வா வேகமாக வா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக நின்றுட்டுருக்கேன். அதே போல் வருவான். ஒரு புல்லட்டு கூட படம் பார்த்துக்குது. இப்போ பாரு, அழுத்துற நீ செத்துறடா, அழுத்தியே அவனுக்கு ஒன்று ஒரு வழியாக இந்த இடத்துல 4 கில்லை அடிச்சு நம்ம பயங்கரமான ஆள் அப்படின்னு நிரூபிச்சாச்சு. இதை தாண்டி என்னை யாரா இனிமேல் நூப்புன்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் சுற்றி பார்ப்பேன். இங்கே வேணா இருக்கானான்னு ஒரு பயிலும் கிடைக்க மாட்டான். சரி, இங்கே ஒருத்தன் வரும், நல்ல டேமேஜ். ஐயோ, அவன் பெரிய ஆளாக இருப்பான் நாட்டுக்கு அப்படின்ட்டு பார்த்தா கேரக்டர்லாம் போட்டு விறுவிறுன்னு வரான். ஏன்டான்னு பார்த்தா நமக்கு இவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற தைரியத்தில் வரான். நீ வாடாமோனே அப்படின்ட்டு மேக் எடுத்து கண்ணை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இன்னும் சரியான ஹெட்ஷாட்டை போட்டு அவனை முடிச்சு விட்டு இந்த இடத்த காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கை எடுத்துக்கிட்டு மங்காத்தா பிஜிஎம் மாரி போட்டு நான் பாட்டுக்கு வண்டி எடுத்து விறுவிறுன்னு கிளம்பிட்டேன். நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குற யாராவது 18 வயசு கம்மியாக இருந்தீங்கன்னா வண்டியெலாம் எடுத்து ஓட்டாதீங்க. அப்புறம் போலீஸ் எடுத்து கேஸை போட்டு விட்ருவாங்க. ஏதோ நான் கொஞ்சம் பெரிய பையன் ப்ரோ பிளேயர் அப்படிங்கிறதுனால என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்து ஓட்டினீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அப்புறம் உங்கள் அப்பா அம்மா தண்டை கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க தங்கங்களா? சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இங்கே வந்து நேராக பொச்சினாய்க்கு கிளம்பியாச்சு. இங்கே எவனாவது அங்கேருந்து ஒடி வந்துருப்பானா அப்படின்ற ஒரு டவுட்லேயே வந்து அதேமாதிரி வால்லாம் இருந்துச்சு. சரி, எவனாவது இருப்பானா அப்படின்னு சொல்லி நானும் ஒருத்தனா தேடி பார்ப்பேன். கடைசி வரையும் ஒருத்தன் கிடைக்க மாட்டான். இந்த சைடு தாண்டும் போது ஃபயர் சவுண்டு மட்டும் கேட்கும். சரி, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தனும் இல்லை வாளுக்கு முன்னாடி. சரி, வேறு எங்கே இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மேலேருந்து ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். சரி, மாட்டக்கூடாது கிராஸ் ஃபயரில் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்ப்பேன். கடைசியில் அதே போல் இங்கே ஒருத்தன் கரெக்டாக வந்து நிற்பான். இறங்கின வேகத்துக்கு சரியான ஒரு ஹெட்ஷாட்டு நேராக வந்து மண்டையிலே வாங்குவான். அவனை அடித்து முடிச்சு விட்டா அவன் ஊசிலாம் போட்டு எந்திரிக்கலான்னு பார்ப்பான். அவனை இல்லை அடித்து லூட் அடிக்க விட மாட்டான். அதுக்குள்ளே இன்னொருத்தன் இங்கேருந்து பார்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ வாடா, ஒன்று இன்றைக்கி எப்படி அடிக்கிறான் பாடுறான்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இந்த வண்டியை வேறு போச்சிட்டாங்க. சீக்கிரம் இந்த வண்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு போகிற மாரி போயிட்டு அவன்கிட்ட அப்படி நாசுக்காக ஒரு ப்ரோ பிளேயர் ட்ரிக்ஸை காமிச்சிட்டு இங்கிட்ட வந்து நின்றுட்டேன். சரி, தெரியவானான்னு பார்க்குறான். அவன் நம்மளோட பெரிய ஆளாக இருப்பானாட்டுக்கு தெரியக்கூட மாட்டான். சரி, இவனை இப்படிலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, விறுவிறுன்னு ஏறாமப்பலன்ட்டு எனக்கு நானே ஐடியா சொல்லிக்கிட்டு வேறி பார்த்தா கையில் ஒரு கிரனேட்டு வீசுறான்ட்டு சொல்லி வீசினா அந்த கிரனேட்டு போடுறது கூட நமக்கு லாய்க்கு இல்லை. சரி, இதெல்லாம் யாரும் வெளியே காட்டிக்காதீங்க, இதெல்லாம் வந்து ப்ரோ பிளேயர் வாழ்க்கையில் சகஜம். சரி, ஏரியாவது போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வாழை போட்டு அடைச்சி வச்சுருக்கான். சரி, இதை போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இதை போட்டுவிட்டு இங்கிட்டு வருவேன். அதே போல் குதிச்சு வருவான். கரெக்டாக நீ வாடா அப்படின்னு சொல்லி பிடிச்ச ஒரே அழுத்து
இந்த இடத்த வரையுமே நம்ம ஒரு 7 கில்லு பக்கம் அடிச்சிட்டோம். அதான் 7 கில்லு அடிச்சாச்சு. இனிமேல் சர்வே பண்ணியாவது நான் டாப் 10க்குள்ளே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக லூட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். லூட்டை அடிச்சுட்டு இங்கிட்டு தான் வருவேன். பேன் சவுண்டு கேட்கும். என்னடான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒருத்தனை நோட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அவரே தான் இவர். எப்படிடா சொல்கிறேன்னு பார்த்தா அவன் நேமும் பார்த்துக்கோங்க, இவன் இதையும் பார்த்துக்கோங்க. சரி இவனை அடித்து மறுபடியும் நம்மளே தான் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி அவனை சாவடிச்சாச்சு. ஒரு வழியாக இதோட 8 கில்லு ஆகிடுச்சு. நல்லபடியாக முடிஞ்சுதேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எதுவுமே பிரச்சனையே பண்ணல. நான் அமைதியாக போய் ஒரு வீட்டில் தான் உட்காருவேன். இங்கே மேலே சவுண்டு மட்டும் கேட்கும். என்னடான்றதை நான் செக்கே பண்ணல, அதை பற்றி யோசிக்கல. நான் பொறுமையாக போய் மெடிக்கிட்டு போகலாம், இல்லைனா சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானில் போயிட்டுருப்பேன். சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் தானாக வந்து தலையை கொடுத்து வெட்டுங்கிறவனே அந்தமாரி ஒருத்தன் இப்போ மாட்டுவான் பாருங்கள். இந்த ரூமில் வந்துட்டு அங்கே பாருங்கள் ஒருத்தன் அப்பாவியாக இருக்கிறானா. சரி மாப்பிள்ள அவனை நிறையா பிடி கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுறான்னு சொல்லி கரெக்டாக ஹெட்ஷாட் அடிக்கலாம் நானும் பார்க்குறேன். கரெக்டாக சிக்கவே மாட்டான். மறுமையும் அப்படி தள்ளி அப்படியே வச்சு செத்துப்போ அப்படின்னு சொல்லி சரியான ஒரு ஹெட்ஷாட்டு. இந்த ஹெட்ஷாட்டுக்காகவே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குற யாராவது வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் கொஞ்சம் நல்ல ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ இவனை தான் அடித்தோமே, இவனை லூட் அடிச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எவ்வளோ விவரமான ஆளுங்கள்லாம் நம்ம கேமுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்குவாங்க. ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தன் வருவான். எப்படி வருவான்னு பாருங்கள். ஊக்காங்க போட்டு என்ன ஒரு அமைதியாக வரான் பாருங்கள். நான் இங்கே உட்காந்துருக்கிறது என்னமோ அவனுக்கு கவனிக்காத மாரி உட்காந்துருக்கான்ட்டு ஊக்காங்க போட்டு வரான். சரி நீ வாடான்னு சொல்லிட்டு அமைதியாக இங்கே மேலே வரதுக்குள்ளே விறுவிறுன்னு நம்ம பக்கத்துலேயே வந்துடுவான். அவனும் நம்மள மாரி பெரிய ஆளாக இருப்பான். நாட்டுக்கு கண்ணை போட்டு அழுத்துன்னு அழுத்துறான். அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் 16 HP மொத்தமாக முடிச்சிட்டானே நினச்சேன். எப்படியா அழுத்தி பிடிச்சி தப்பிச்சு நம்ம பெரிய ஆளுங்கிறதுனால தப்பிச்சு வந்தாச்சு. வந்து மெடிக்கிட்டெல்லாம் போட்டு உன்னை இன்றைக்கி விடவே மாட்டேன், நான் உன்னை தாண்டா கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நின்றுக்கிட்டு இருக்கேன். அவன் வெளியே வந்து எனக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்க. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பக்கம் தான் அவன் நிற்கிறான்ட்டு சரி ஒரு கெஸ் பண்ணேன். அதேமாரி நின்றுக்கிட்டு இருக்கான். சரி இப்படியே நீ நில்லு அப்படின்ட்டு கிரனேட்லாம் வீசிக்கிட்டு இருக்கான். வீட்டை சுற்றி முற்றி ஓடி மறுபடியும் மேலே போய் பார்க்கலாம். ஆள் கிடைக்க மாட்டான். எங்கே தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஓடினா இங்கிட்டு விடவே மாட்டான். துரத்தி வரா. அவள் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. அட இம்மா நேரம் நீ பொண்ணா நீ வாரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்துவான் பாரு, அப்படியே செத்து போடுவான். இத்தோட இவங்க அதை முடிஞ்சதுன்னு பார்த்தா அது ஓசிக்கல பிடிச்சி எவன்டா அடிச்சிங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான். சரி வாடா நீ அவன் அடிக்கிறேன்னு சொல்லி அடித்தா அவன் மாதிரிங்க ஏதோ போட்டு விட்டு அது அப்படியே பாதியிலே நின்று போச்சு. அவனை முடிச்சுட்டு இங்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் கூட டைம் விட மாட்டாங்க. விறுவிறுன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க. இவனை அடிக்கலான்னு பார்த்தா அவனை அடிக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. சரி எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாவமேன்னு விட்டா இவன் நம்மள்கிட்ட வந்து இப்போ என்னென்னலாம் பண்ணுவான் பாருங்க. இவன் ஒருத்தன் அடிக்கிறதுக்கு நான் இந்த மேட்ச் ஃபுல்லாக அடித்ததோட இவன்கிட்ட தான் கஷ்டப்பட்டேன். ஏன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ஆளாக இருப்பான். நாட்டுக்கு பார்க்க தான் ஆள் இப்படி இருக்கான் டொயானாட்டம். அவ்வளோ வேலை காட்டுறான். நானும் சுற்றி வரேன், என்னால் அடிக்கவே முடியல. பெரிய ஆள் அங்கே போய் ஓடிவிட்டான். இப்போ ஓடிவிட்டான். நானும் நின்று மெடிக்கிட்டலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கிட்டு வரவே மாட்டான். சரி இதுக்கு மேலேயாவது நிற்போம் பொறுமையாக, அவன் எங்கேயும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி பார்ப்பேன். நான் இதெல்லாம் போய் பார்த்துட்டு எங்கேயுமே இருக்க மாட்டான். எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் இல்லை. சரி வேறு எங்கடா போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஐக்யூலாம் யூஸ் பண்ணுறேன். ஒன்றும் தோண மாட்டேங்குது எங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானும் அவனை. சரி நீ போ, உனக்கு நல்ல நேரம்டான்னு பார்த்தா மறுபடியும் ஃபயர் சவுண்டு. சரி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் கலந்துக்கலாம் நான் கிளம்பிட்டேன். இங்கிட்டேருந்து ஒருத்தன் இங்கேருந்து அடிச்சிக்கிட்டு இருக்கான், இங்கே ஒருத்தன் லெஃப்ட்டில் அடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நான் தேடுனவன் எங்கே தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரில. மேலே பார்த்தா சவுண்டு மட்டும் ஏதோ கேட்டுச்சு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணால் இது மாதிரி லூட்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கு. மேலே போய் பார்ப்பேன். மேலே அதேமாதிரியே கரெக்டாக ஒருத்தன் உட்காந்துருப்பான். நீ இங்கே தான் இருக்கியா, அவனை மறுபடியும் விட மாட்டேன், என் கையில் தாண்டா இன்றைக்கி சாவுறான்னு சொல்லிட்டு அவனை நல்ல ஒரு டேமேஜ் பண்ணலான்னு பார்த்தா அவன் நமக்கு மேலே நல்லா டேமேஜ் பண்ணுறான். சரி என்ன தாண்டா பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஏறவும் மாட்டான். வர விட்டு தான் அடிக்கலான்னு அவனும் பார்க்குறான், வர விட்டு தான் அடிக்கலாம் நானும் பார்க்குறேன். அங்கே பாருங்க கிரனேட்லாம் வீசுகிறான். நம்மள மாரி சுட தெரியாத பக்கியாக இருப்பான். நாட்டுக்கு ஒன்றும் போட தெரில ஒழுங்கா. நீ வாடா, அவனை இன்றைக்கி சொல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அவனுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தா ஏதோ வால் மிலிட்ரி இதெல்லாம் போட்டு விட்றான். வாலும் உடையுது, வாலுலையும் நிற்க முடியல. சரி நீ வா, இன்றைக்கி ஒரு அழுத்துறா அப்படின்னு சொல்லி ஏறி ஒரு அழுத்தும் நல்ல டேமேஜ். அதே போல் அடிப்பான், டவுன் ஆகிடுவான். கடைசியில் டிமிட்ரியை போட்டு எழுந்திருக்கலான்னு பார்க்குறியா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போய் அவனை முடிக்கிறதோட ஃபைனல் ஃபைட்டு வந்துடும். டாப் 10க்குள்ளேயும் வந்தாச்சு நம்ம. சரி இதுக்கு மேலே மேட்ச் பொறுமையாக இருக்கட்டும், மேட்சை கைக்குள்ளே எடுப்போம். போயா அடித்தா ஒரு ஸ்ட்ரைக் இதாகட்டும் பார்க்குறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் ஒரே பாம் மழையாக பொழியுது. எவன்டா அடிக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியல. எத்தனை பாம் 1 2 3 4 பாம் அதிகமாக போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு நிற்காம. சரி என்னடான்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே அலைவு 5. இப்போ தான் 10ன்னு சொன்னால் அதுக்குள்ளே எங்கடா 5 பேர் காணாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே அடுத்து ஒருத்தன். சரி இவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு சாப்பிட்டோம், நம்ம நைஸாக போய் போயா விட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானை போட்டு இங்கே அமைதியாக உட்காந்துருப்பேன். கடைசியில் எனக்கு வினையாக தூக்கி கரினாக்காரன் ஜோனை தூக்கி கீழே போட்டுருவான். சரி கீழே போய் தான் ஆகணும் மாட்டுக்க அப்படின்னு சொல்லி இறங்கி ஓடிக்கிட்டே இருப்பேன். லெஃப்ட் ஃபயர் மட்டும் ஆகும்.
டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. ஜோன் வேறு ஒரு பக்கம் அதிகமாக அடிக்குது, லாஸ்ட்டு ஜோனுக்கு அதுவும் டேமேஜ் இவன் பண்ணிக்கிட்டே வரான், விடவே மாட்டான். இந்த டேமேஜில் வேறு இப்போ பாருங்கள் இந்த வால் ஒரு பக்கம் இந்த கண்ணெல்லாம் போட்டுக்கிட்டு அடிக்கிறாங்கன்னு. கண்ணால் அடித்தா பரவாயில்ல, நெருப்பு விட்டுலாம் கொடுத்துறாங்க. எதையாவது போட்டு எந்திரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டோன்லேயே மொத்தமாக என் ஜோலியை முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதாங்க, போயா மிஸ் ஆகிடுச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர்